நடிச்சிருந்த மனோபாலா சார், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி பல பேர் 5-6 நடிகர்கள் தற்போது இல்லை. ஸோ அவங்களுடைய நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? இந்த படத்தை பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணது வந்து என் குருநாதர் மணிவண்ணன் சார், மனோபாலா சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன ஒரு மாபெரும் நடிகர்கள். அது கிளைமாக்ஸ் முன்னாடி மனோபாலா ஒரு காமெடி போர்ஷன்லாம் வரும். அதை வந்து மனோபாலா சாரை தவிர வேறு யாரை நினைச்சும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பின்னி எடுத்துட்டார் மனோபாலா சார். ஸோ நீங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணால் அந்த நான் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து எல்லாம் வந்து தேட்டரில் உங்கள் பொங்கல் கொண்டாட்டம், பொங்கல் விடுமுறையை வந்து மதகஜராஜாவோட கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி காமெடி நடிகர் இல்ல ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கொண்டாட்டமா நடிக்கிறேன்னா, ஆடியன்ஸ் பல்ஸை பிடிச்சி கொண்டாட்டமா படம் எடுக்கிறேன்னா காரணம் நானும் ஆடியன்ஸா தான் இருக்கிறதுனால தான். ஸோ நான் என்ன மாதிரி படம் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பண்ணுவனோ அந்த மாதிரி படம் தான் வந்து நான் எடுக்க ஆசைப்படுறேன். என்னை பொறுத்தவரை என் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த 2 மணி நேரம். ஏன்னா ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சீரியஸா எடுக்கிறவங்க இருக்காங்க, சமுதாய பிரச்சனையை பத்தி எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆக்ஷன் ஓரியன்டா எடுக்கிறவங்க இருக்காங்க, த்ரில்லரா எடுக்கிறவங்க இருக்காங்க. ஐ எம் என்டர்டெய்னர். என் படம் பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமா பார்க்கணும், அதான் முக்கியம். இல்ல நான் சோசியல் மீடியால எதுவுமே இல்லை. சந்தானம் வந்து ஆக்சுவலி நான் எவ்வளவு சந்தானத்தை நான் மிஸ் பண்ணுவேன்னு நீங்க இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சந்தானம் நல்ல பெரிய ஹீரோவா இருக்காரு. என்னுடைய சின்ன ரிக்வெஸ்ட், நான் மியூசிக் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து விஜய் ஆண்டனி பத்தி சொன்னேன். நீங்க மறுபடியும் அப்பப்போ மியூசிக் போடணும் எங்க படத்துக்கலான்னு. அதே மாதிரி சந்தானம் வாங்க, வி ஆர் மிஸ்ஸிங் யூ லாட் அஸ் காமிக்கல் இதுலயும். இது கேட்க கூடாது, சந்தானம் கோச்சுக்குவாரு. இருந்தாலும் சொல்றேன், வி மிஸ் யூ சந்தானம். என் லைஃப்லயே நான் கொடுத்த பெரிய இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். இல்ல நீங்க எந்த படம் எடுத்தது? அரண்மனையில 4 பார்ட் எடுத்திருக்கீங்க. மதகஜராஜாவுக்கு 2வது பாகம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல விசால் சாரை வச்சு அடுத்த படம் பண்றதுக்கான கதை ஐடியா ஏதாவது இருக்கா? நாளைக்கு சாயங்காலம் எனக்கு தெரியும். மதகஜராஜாவுக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்பை பொறுத்து மதகஜராஜா 2 வருதான்ட்டு தெரியும். தேங்க்யூ.